ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமியை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. சாமிக்கிட்டேயும் வேண்டிகிட்ருப்பாங்க. அதை பார்த்த ரம்யா வந்து தீபா கிட்டே போயிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கேட்டு அவர் சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக உங்கள் அத்தை சீக்கிரமாகவே குணமாகி வந்துடுவாங்க. நான் என்ன வர சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபாவும் சரி வர சொல்லு ரம்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணுற, உடனே சாமியார் வேஷம் போட்டு வா, தீபான்ற பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த ஆளும் வந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நான் எப்படி அசத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது அவர் வந்து பரிகாரம் சொன்னார்னா அதை நான் செஞ்சு அத்தையோட உயிரை காப்பாற்றிட்டுனா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறமா நான் கழட்டி வச்ச தாலியை அத்தைக்கிட்ட கொடுத்து திரும்பவும் அதை அவர் கையால் என் கழுத்தில் நான் கட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, ஏ தீபா, நீ கழட்டின தாலி கழட்டினது தான், உன் கழுத்தில் இருந்து இறங்கின தாலி இறங்கினது தான், அது திரும்பவும் உன்னோட கழுத்துக்கு வராது, அது என்னோட கழுத்துக்கு தான் வரும். அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நீ அவசரப்பட்டு தாலியை கழட்டிட்டேன், இனிமே கார்த்திக் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.